சொன்னபடியே செஞ்சுட்ட. பணத்தை கூட கொண்டு வந்துட்டியா? நீ பந்தயத்துல ஜெயிச்சுட்ட போ. அண்ணி யார் அண்ணி இது? அம்மா கையில ஒரு குழந்தையோட இருக்காங்க. யாரு? தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டில்ல நான் பார்த்ததே இல்லையே நம்ம ஃபேமிலி ஆல்பத்துல. ஒருவேளை பர்னியா இருக்கும். பர்னியா இருந்தா எதுக்கு ஒழிச்சு வைக்கணும்? பர்னி கிடையாது. அம்மா கண்ண பாத்தீங்களா? அழுத மாதிரி இல்ல. இதுல ஏதோ சிக்கல் இருக்கு அண்ணி. கார்த்திக், நீ வேணா ஒண்ணு செய்ய. உங்க அம்மா கிட்டயே போய் யாருன்னு கேளு. ஐயோ கார்த்திக், என்ன சத்தம்? ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவுட்டர்ஸ் கிளம்பு. போடி போடி போடி. ஏய், என்னடா? அவ இங்கதான் இருப்பா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன? பணம் தானே வேணும். அங்க இருக்கும் டிராயர்ல போய் எடுத்துக்கோ போ. இந்த போட்டோல இருக்கிற குழந்தை எங்க? யாருமா இது? யாருமா? அத்தை, கார்த்திக் கேக்குறாருல, பதில் சொல்லுங்க அத்தை. யார் இந்த குழந்தை? இந்த குழந்தை எங்க? சொல்லு. சொல்லுமா. அந்த போட்டோல இருக்கிறது நான் கிடையாது. நிச்சயமா அது கார்த்திக் சுவாதியாவும் இருக்க முடியாது. அது எங்களோட போட்டோவா இருந்தா அது எதுக்காக நீ மறைச்சு வைக்கணும்? இப்போ இந்த குழந்தை எங்க இருக்கு? அத்தை, சொல்லுங்க அத்தை. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? சொல்லுமா. கேட்டுட்டு இருக்கோல, சொல்லு. அப்பா, அப்பா. கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியா? என்ன ரங்கநாயகி, என்ன? அப்பா, அந்த போட்டோப்பா கார்த்திக் கிட்ட. யார் தாத்தா இந்த குழந்தை? இந்த போட்டோவை நீ எதுக்கு பீரோல ஒளிச்சு வச்சிருந்த? என் பீரோவை எப்படிடா திறந்த? அதுல இருந்த நகை பணம் எல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், குழந்தை யாருன்னு சொல்லு. என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. அதுல இருந்த நகை பணம் எல்லாம் என்னதான்டா ஆச்சு? எல்லாம் அன்னைக்கிட்ட பத்திரமா இருக்கு. குழந்தை எங்க? அத சொல்லு. சித்ரா, எல்லாம் உன் வேலைதானா? இல்ல தாத்தா, அது சும்மா பெட்டு தாத்தா. பணம் நகை எல்லாம் பத்திரமா இருக்கு தாத்தா. இந்த குழந்தை எங்க தாத்தா? என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் வெளியே போங்க. அப்ப குழந்தை எங்கன்னு சொல்லு, போறோம். குழந்தை செத்து போச்சு. எப்படி செத்து போச்சுன்னு சொல்லு, போறோம். போடா வெளியேங்கிற, போடா. போ, போடா. தாத்தா, என்ன தாத்தா? அவன் எதுக்கு தாத்தா வெளியே போ? குழந்தை எங்க போச்சு? நீயும் போடா வெளியே. போ. அந்த குழந்தை செத்தும் சனிய என் உயிரை வாங்குது. சித்ரா, என் கூட வா. அந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிடு, வா. மா, என்னம்மா? அந்த குழந்தை எங்க? அது கேர்ளா பாயா? எனக்கு முன்னாடி பிறந்துச்சா? கார்த்திக் பரணிக்கு முன்னாடியே பிறந்துடுச்சா? என்னம்மா எதுவுமே சொல்லாம இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தாத்தா சொல்ற மாதிரி அந்த குழந்தை செத்து போச்சா? உயிரோட இருக்கா? எங்கம்மா அந்த பாப்பா? மா. சுவாதி, சுவாதி, நீ என்ன கேட்டாலும் அம்மா சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தை எங்க போச்சு, இப்ப எப்படி இருக்கு, அதெல்லாம் நாம தான் கண்டுபிடிக்கணும். வா. Calm down. Calm down. அழாத ரங்கா, அழாத. ஏன் இப்படி அழற நீ? உனக்கு 3 குழந்தைதான் இருக்குன்னு சொன்ன. அப்புறம் இந்த 4வது குழந்தை யாரு? சரி அழாத. உங்க அப்பா தான் அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னார்ல. உலகத்துல குழந்தை பிறக்கிறது செத்து போறதெல்லாம் இயற்கையான விஷயம்தான்.
ரங்கா. இல்ல தீபா, அப்பா மாதிரி நீயும் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லாத. என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. அது சாகல. அப்பா மாதிரி நீயும் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லாத. என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. அது சாகல. அது உயிரோட பறி கொடுத்துட்டேன். உயிரோட பறி கொடுத்துட்டியா? ஏன் அந்த குழந்தை தொலைஞ்சு போச்சா? எங்க இருக்கு? நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது சொல்லு ரங்கா. இல்ல தீபா, என்கிட்ட கேட்காத. உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு? அந்த சனியன் தான் பிறந்து செத்து போச்சே, அப்புறம் ஏன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற? அப்பா, சனி என்ன சொல்லாதீங்கப்பா. இது ஏன் குழந்தைப்பா. குழந்தையா அது? அது பிறந்துதான் இந்த குடும்ப கௌரவமே கெட்டு போச்சே. ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு செய்ய வேண்டிய காரியமா நீ செஞ்சிருக்கிற. நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. அந்த போட்டோவை கொடு, கிழிச்சு போட்டுறேன். நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, நான் கொடுக்க மாட்டேன். இந்த குழந்தையோட ஞாபகமா இருக்கிறது இந்த போட்டோ ஒண்ணுதான்ப்பா. நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. இது ஒரு அவமான சின்னம். இந்த போட்டோ இந்த வீட்டுல இருக்க கூடாது. குடு அத. வேண்டாம்ப்பா, வேண்டாம். குடுன்னு சொல்ல இல்ல. அப்பா, இத எங்கிட்ட பறிச்சு கிழிச்சிங்க. நான் அப்புறம் செத்து போயிருவேன். செத்து போ தொலை. இந்த போட்டோ உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்ல காலம் இல்ல. இந்த குடும்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் வராது. குடு அத. அப்பா, நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. நான் கொடுத்தா நீங்க கிழிச்சிருவீங்க. நான் கொடுக்க மாட்டேன். இது ஏன் குழந்தைப்பா. சரி, இந்த போட்டோவை நான் கிழிக்க கூடாதுன்னா நான் சொல்றபடி நீ கேட்கணும். கேப்பியா? என் குழந்தை முகத்தை பாக்குறதுக்காவது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா. இந்த போட்டோவை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இது செத்த அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த போட்டோவை நான் உன் கண்ணுல காட்டுவேன். சரியா? குடு அத. குடு. அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இதை வச்சுக்கிறேன்ப்பா. நாளைக்கு கொடுக்கிறேன்ப்பா. நான் என்ன சொன்னாலும் அதுபடி கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிற. அத நினைவுல வச்சுக்க. சரி, அந்த குழந்தை பிறந்தா என் வயசு தானே இருக்கும். என்ன அந்த குழந்தைய நினைச்சுக்கோ. இங்க பாரு, நான் தான் அந்த குழந்தை. நீ பறி கொடுத்த குழந்தை நான் தான். உன் 4வது குழந்தை நான் தான். என்ன உன் குழந்தைய நினைச்சுக்கோ. அழாத, அழாத. கீதோ, டிவி வேஸ்டா ஓடுது, ஆஃப் பண்ண கூடாதா? நீங்க தான் ஆஃப் பண்ணீங்களே, அது ஒரு குறையா சொல்லணுமா? சரி, நானே பண்றேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்.
குட் மார்னிங் பா. குட் மார்னிங். நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்புறம் பா ஒரு கவிதை சொல்லட்டுமா? சாயந்தரமா கேக்குறேன்டா. இந்த செந்தில் என்னப்பா காஃபி. உங்களுக்கு இப்ப கவிதை கேட்கற மூடு இல்ல, ஆனா நான் கவிதை சொல்ற மூட்ல இருக்கிறேன், சொல்ற சந்தோஷத்துல இருக்கிறேன். சொல்றேன்பா. லெஷேலியா ஈவினிங் கேக்குறேன்ப்பா. வரேன் மாமா. அத்தை நான் கிளம்பட்டுமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. அப்புறம் ஈவினிங் எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து திருப்பதி படத்துக்கு போறோம். வரேங்க. மோகினி, ஆ? நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். எனக்கு கம்பெனில இருந்து கார் வந்திருக்குங்க. அப்போ நான் உன் கூட வந்துடுறேன். உன் கூட வந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. சரி வாங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா. எனக்காக மோகினிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான்ப்பா மோகினி என்கிட்ட பேசுறா. இட்ஸ் ஓகே, நீ புறப்படு. வரேன்ப்பா. எங்க புறப்படலாமா? எங்க? மோகினி மறுபடியும் செந்தில் கிட்ட பேசினா வடபழனி முருகனுக்கு அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். அதான் போலாமா? என்ன மொபைல் பில்ல எங்கிட்ட குடுக்குறீங்க? மோகினியோடது. மாசம் மாசம் வர்றது தானே? அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு நீ ஒரு நம்பர் ட்ரை பண்ணுவிய. என்ன நம்பர் அது? 9841437777. அந்த நம்பரோட பில்லு தான் அது. ஆனா அவங்க அம்மா அது இல்ல, மோகினியோடது. நேத்து கூரியர்ல வந்தது, வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? மோகினி போய் சொல்ற, ஏமாத்துறா. எதுக்கு? நமச்சிவாயம் நமச்சிவாயம் சொல்லிட்டு சும்மா இருக்கணுமா? அக்கா அக்கா, எங்க அவசரமா போறீங்க? கீழே புதுசா ஒரு மிஷின் வந்திருக்குல்ல, அதுல நம்ம பசங்களால வேலை செய்ய முடியலன்னு சொன்னாங்க. அதான் என்னன்னு போய் பாத்துட்டு வரலான்னு போறேன். ஆமா, நீ எதுக்கு அவசரமா ஓடி வர? இல்லக்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அக்கா, என்ன? நேத்து மேடம் வீட்ல ஒரே பிரச்சனை. ஆமா, அந்த வீட்ல என்னைக்குதான் பிரச்சனை இல்ல. அங்க ஒருத்தர் இருக்காருல, அவங்க அப்பா, அவர் இருக்க வரைக்கும் எப்பவுமே அங்க பிரச்சனை தான். அது இல்லக்கா, நேத்து மேடம் வீட்ல ஒரு போட்டோ வச்சு ஒரே பிரச்சனை. என்ன போட்டோ? தாத்தாவும் மேடமும் அந்த போட்டோவை மறைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க ரொம்ப எங்க இருந்தப்ப எடுத்த போட்டோ. அப்புறம் மேடம் கையில ஒரு குழந்தை வேற இருந்தது. கார்த்திக் அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து, இது யாரு, எதுக்காக இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருக்கேன்னு அவங்க கிட்ட கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். அப்புறம் என்னாச்சு? அவங்க அப்பா அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னாரு. ஆனா மேடம் அந்த குழந்தை சாகல, உயிரோட தான் இருக்குன்னு சொன்னாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. சொல்லுங்கக்கா ப்ளீஸ். அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியம். ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. அது உயிரோட தான் இருக்கு. எங்க இருக்கு அந்த குழந்தை? எங்க இருக்கு தெரியாது. நீங்க போய் சொல்றீங்க. சொல்லுங்கக்கா, அந்த குழந்தை எங்க இருக்குக்கா? சொல்லுங்க ப்ளீஸ். இதுக்கு ரங்கநாயகி என்ன சொன்ன? சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் சொல்ல மாட்டேன். அந்த குழந்தை இப்ப வளர்ந்துருக்கோம்ல, அது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? அது வந்து ரங்கநாயகி என்ன சொன்ன? மேடம் சொல்ல மாட்டாங்கக்கா. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க, அது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? சொல்லுங்க. அது பொம்பளை குழந்தைதான். போய் சொல்றீங்க.
என்கிட்ட மேடம் அது ஆம்பளை குழந்தைன்னு சொன்னாங்க. என்னது ஆம்பளை குழந்தைன்னு சொன்னால? அது எப்படி? அது ஆம்பளை குழந்தை இல்ல, பொம்பளை குழந்தைதா. அது பொம்பளை குழந்தைதா, பொம்பளை குழந்தைதா. எதுக்கு? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நீங்க இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நீங்க கோவப்படுறத பார்த்தா அது ஆம்பளை குழந்தையா தான் இருக்கும்னு தெரியுது. சொல்லுங்கக்கா, அது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு சொல்லுங்க. சொல்லுங்கக்கா. அது பொம்பளை குழந்தைதா சொல்றேன்ல. ஒருவேளை வளர்ந்திருந்தா உன் வயசுதான் இருக்கும், உன்ன மாதிரியே தான் இருப்பா. ஆனா எங்க போச்சுன்னு தெரியல, காணாம போச்சு. என்ன மாதிரி இருப்பாளா? உன்ன மாதிரி தான் இருப்பா. அதனாலதான் ரங்கநாயகி உன் மேல பாசத்தை கொட்டுறா. அதான் ரொம்ப பிரியமா இருக்கா. உன் மேல அவ தன் உயிரையே வச்சிருக்கா. நானும் மேடம் கிட்ட என்ன உங்க பொண்ணு நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டல, இந்த பிரச்சனை இதோட விட்டுடு போ. இருங்க அக்கா, ஒரு நிமிஷம். எனக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரே குழந்தைதான், ஆகாஷ். அவன் அமெரிக்கால படிக்கிறான். உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? நான் அவரை பார்த்ததே இல்ல, அதான் கேட்டேன். இது பாரு, என் ஹஸ்பண்ட பத்தி நீ கேட்க கூடாது. எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஆகாஷ். அவன் அமெரிக்கால படிக்கிறான். இல்லக்கா, நான் என்ன சொல்றேன்? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். போ, போய் வேலையை பாரு போ. அக்கா, நான் சொல்றேன்ல, போ. போன்னு சொன்னல, போ.